ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பெங்காலியில் ரொம்ப ஃபேமஸான ஆலு சாப்ஸ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல்லை டச் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே பல்லம்மா. இப்போது ஆலு சாப்ஸ் அதாவது பொட்டேட்டோ வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். பொட்டேட்டோ சாப்ஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு ஃப்ளையிங் பேன் வச்சுருக்கேன். இப்போ இந்த பேனில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆயில் நல்லா சூடாகணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நீங்கள் குக் பண்ணுங்கள். இது கூடவே ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணுறேன். சீரகம் லைட்டாக பொரிஞ்சு வரணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகாவை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது லைட்டாக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நான் ஒரு துண்டு இஞ்சி 5 போல் பூண்டை இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா சாட்டே பண்ணிடணும். இப்போ இது நல்லா சாட்டே ஆகட்டும். இந்த ஸ்டேஜில் ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூடவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா சாஃப்டாக குக் ஆகி வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இது குக் ஆகின்னு இருக்கும்போது நான் ஒரு 2 போல் மீடியம் சைஸ் பொட்டேட்டோவை எடுத்து நல்லா வேக வச்சு இந்த மாதிரி தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இது கூட மேஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் கையால் ஸ்மாஷ் பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை ஏற்கனவே மேஷ் பண்ணி கூட நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக குக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் அண்ட் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், இந்த ரெசிபிக்கு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ இதை நல்லா நம்ம ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை குக் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், லைட்டாக கட்டியாக இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு 5 நிமிஷம் நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணணும். இந்த மாதிரி குக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா எல்லாம் மசாலாலாம் நல்லா ஒன்று சேர நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாம் ஒன்று சேர நம்மளுக்கு கிடைக்கிது. இந்த ஸ்டேஜில் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி இதை நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறட்டும். இது நல்லா ஆறதுக்கப்புறமா நம்ம கை பொறுக்கிற சூடு வந்த உடனே இது நல்லா நம்ம லைட்டாக உருண்டை பிடிச்சி நம்ம வடை தட்டுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப மொத்தாகவும் இருக்கக்கூடாது. மீடியமான ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி எல்லாத்தையும் ஒரு பிளேட்டில் நான் எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இது இருக்கட்டும். இன்னொரு பவுலில் நான் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் அண்ட் 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு அதாவது குக்கிங் சோடா, இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் அண்ட் கரம் மசாலா ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எந்த ஒரு கட்டியும் இல்லாத மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு விஸ்க் வச்சு நான் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு, எந்த ஒரு கட்டியும் இல்லாமல். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது அண்ட் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இப்போ இது இருக்கட்டும்.
நான் வந்து எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அந்த ஆலோ பேட்டர்னை வந்து இதை கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது சீல் ஆகிற மாதிரி இந்த கடலை மாவில் நம்ம வந்து முக்கி எடுத்துக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு தான் போடுறேன். அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் டைரெக்டாக போட்டிங்கன்னா கையில் தெறிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா வந்து போட்டு ஒரு பக்கம் நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறமா இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து திருப்பி விடுறேன். மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்குது. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, வெளியெல்லாம் கறிக்கிடும். அது உள்ளே வந்து குக் ஆகவே ஆகாது. அதனால தான் இப்போ இது நல்லா வந்து 2 பக்கமும் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இந்த மாதிரி 2 பக்கமும் கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்மளோட சாப்ஸ்லாம் ரெடி ஆகிடுச்சு. அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ஆலு சாப்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது பெங்காலியில் ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட்டுன்னு சொல்லலாம். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய் அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த்.